வணக்கம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான வருத்தமான ஒரு தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒருவரோட மரணம் தான். அந்த நேரத்துல அந்த இறந்தவரோட வலி, வருத்தம், ஞாபகம் இது மட்டும் தான் நம்ம மனசுல நிற்கும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு என்ன பண்ணணும்னே தோணாது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கூட ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் டெத் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ் எடுக்கணும். இந்த இறப்பு சான்றிதழ்ங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. அது அந்த வாழ்க்கைக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம். அந்த இறந்தவர் அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சேர்த்து வச்ச சொத்தை காப்பாத்தி அழகா அவர் குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த டெத் சர்டிபிகேட் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் கூட அவர் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதா நம்ம டெத் சர்டிபிகேட் எடுக்கிறது. இந்த டெத் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தான். நம்மளுக்கு எடுக்கும் போதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் வருங்காலத்துல அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஸோ வாங்க எப்படி இந்த இறப்பு சான்றிதழை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இறப்பு சான்றிதழ் விதிமுறைகளை பார்க்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரூல்ஸ் 2025 இந்த சட்டத்துக்கு அடியில தான் இந்த இறப்பு சான்றிதழை நம்மளால அப்ளை பண்றதும் சரி, ரெஜிஸ்டர் பண்றதும் சரி எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும்னா அது வீட்டுல நடந்திருக்கா இல்ல ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கா. வீட்டுல நடந்திருக்குன்னு சொல்லும் போது ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போகும். பட் ஜெனரலான ப்ரொசீஜர் அது. ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் போது உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஏன்னா ஹாஸ்பிட்டலே பாத்தீங்கன்னா மருத்துவ சிட்டு, அது மெடிக்கல் சர்டிபிகேட் அவங்களே இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இஷ்யூ சர்டிபிகேட்டை வச்சு நீங்க உங்களோட இறப்பு சான்றிதழை நீங்க வாங்கிக்கலாம். சோ இப்ப என்ன இதுவா இருந்தாலும் சரி, அது வீட்டுல இறப்பு நடந்திருந்தாலும் சரி இல்ல ஹாஸ்பிட்டல் நடந்தாலும் சரி, நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். எது அது நேச்சுரல் டெத்தா இல்ல அன்நேச்சுரல் டெத்தா. நேச்சுரல் டெத் என்னதுன்னு பாத்தீங்கன்னா வயதின் காரணமாக இல்லனா நோய்பட்டு ஒரு காரணமாக ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம நேச்சுரல் டெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்நேச்சுரல் டெத்ங்கிறது அந்த இறப்பு மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்ல அது சூசைட் அப்படின்னு தெரியும் போது அது அன்நேச்சுரல் டெத்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். பட் அன்நேச்சுரல் டெத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போதே நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எந்த இடம் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் ஆஃப் காஸ் ஆஃப் டெத், MCCD. இந்த MCCD யாரு கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், தட் இஸ் ஒரு மருத்துவர் தான் கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க வீட்டுல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மருத்துவரை வீட்டுக்கு கொண்டு அவர் அந்த இறந்தவரோட நாடி பிடிச்சு எப்ப இறந்திருக்காரு அப்படின்னு அந்த டைம் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பேஷண்டோட பேரு, அட்ரஸ், ஏஜ் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. எந்த காரணத்துக்காக அவர் இறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே நோட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கறது. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியமானது MCCD பாத்தீங்கன்னா, ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 4A. இந்த 4 எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டெத்துக்கு. ஹாஸ்பிட்டல் டெத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களே இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் இதே சட்டத்துக்கு அடியில தான். சோ உங்களுக்கு அது பெருசா நம்மளுக்கு தேவைப்படாது. இது வீட்டுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபார்ம் 4A. இது பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல், வீடுன்னு மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலை தாண்டி எந்த இடத்துல அந்த இறப்பு நடந்திருந்தாலும் ஃபார்ம் 4A தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம MCCDயும் பார்த்தாச்சு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எழுதிக்கிறது இன்ஃபார்ம் போலீஸ். இன்ஃபார்ம் போலீஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்நேச்சுரல் டெத், தட் இஸ் அந்த இறப்பு மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்ல சூசைடுன்னு தெரியும் போது அது அன்நேச்சுரல் டெத்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போதைய செக்ஷன் 194 BNSS அந்த செக்ஷன் கடியில போய் நம்ம போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த போலீஸாளர் அத என்ன காரணம்ங்கிற தீர விசாரிச்சு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஷீட்டா கொடுப்பாரு. இந்த ரிப்போர்ட் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம டாக்குமெண்டா வச்சுப்போம், ஒரு பத்திரமா வச்சுப்போம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்ப இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப டாக்குமெண்ட் ரிக்வயர்டு. டாக்குமெண்ட் ரிக்வயர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பத்திரம் நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம அந்த பதிவாளர்கிட்ட கொடுக்கறதுக்கு. இப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட் ரொம்ப தேவைப்படும். அப்புறம் இறந்தவரோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் யார் இந்த டெத் சர்டிபிகேட்டை அப்ளை பண்றாங்களோ அவரோட ஐடி ப்ரூஃபும் தேவை.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது சொன்ன மாதிரி இது எப்ப நீங்க வந்து அன்நேச்சுரல் டெத்னு சொல்லும் போது அப்பதான் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. அதுக்கப்புறம் தகன சீட்டு, ஆல்சோ கிரிமட்டோரியம் ஸ்லிப். இது உங்களுக்கு அந்த கிரிமட்டோரியம் ஸ்லிப் இருந்தனா கூட நீங்க டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா பதிவாளர்கிட்ட போய் நீங்க அத மரணத்தை பத்தி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி டெத் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இந்த பதிவாளர் பாத்தீங்கன்னா இடத்துக்கு பொருந்தாப்புல அவர் மாறுவாரு. இப்ப நீங்க வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க. வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லும் போது உங்களோட விஏஓ தான் வந்து பதிவாளர். இதுவே நீங்க ஒரு டவுன் பஞ்சாயத்துன்னு வைக்கும் போதே இஓ தான் உங்களுக்கு பதிவாளர். முனிசிபாலிட்டிக்கும் கார்பரேஷன் ஆளுங்க நீங்க சொல்லும் போதே உங்களோட கமிஷனர் தான் வந்து பதிவாளர். சோ இந்த இடத்துக்கு பார்த்தாப்புல நீங்க அந்த பதிவாளர்கிட்ட போய் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த இறப்பு சான்றிதழை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதான் நீங்க கடைசியா எடுக்க வேண்டிய ஸ்டெப். அண்ட் முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே 21 நாட்களுக்குள்ள ஃபுல்லா முடிக்கப்படணும். ஏன்னா 21 நாளுக்குள்ள இது முடிக்கப்படலன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வர ஒரு நாளுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும், 100 ரூபான்னு லேட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி. அதனால முழு ப்ராசஸுமே நீங்க 21 நாள்ல பினிஷ் பண்ணிடணும். சோ நீங்க எல்லா ஸ்டெப் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பதிவாளர் உங்களுக்கு இறப்பு சான்றிதழை கொடுத்துருவாரு. இது வந்து ஃபார்ம் 6 என்கிற சொல்ற இதே சட்டத்துக்கு அடியில கடைசி பக்கத்துல வரும். இப்ப நீங்க இந்த ஃபார்ம் 4, 4A and 6 எல்லாமே பாத்தீங்கன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். நான் சொல்றது இன்னுமே உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். சோ இதுதான் விஷயம். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்க எப்படி டெத் சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப நம்ம இன்னொரு விஷயமும் எடுத்துப்போம். இப்ப ஒருத்தர் 7 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் காணாம போயிருக்காருன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் 7 வருஷத்துக்கு மேல காணாம போயிட்டாருன்னா சட்டப்படி அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டப்படி அவங்க இறந்துட்டாருன்னா கருதப்படுவாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன எப்படி டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா சிவில் கோர்ட் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இங்க போயிட்டு நீங்க ஜட்ஜு கிட்ட எல்லா ஆதாரமும் கொடுக்கணும். இந்த மாதிரி 7 வருஷமா அவர் காணாம போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்லாம் அவர் ஆராய்ஞ்சிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா சட்டப்படி மரண அறிவிப்பு, தட் இஸ் லீகல் டிக்ளரேஷன் ஆஃப் சிவில் டெத், இது அவர் கொடுப்பாரு. இந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிக்ளரேஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலன்னா பதிவாளர்கிட்ட கொடுத்தீங்கனாலும் அவர் வந்து இறப்பு சான்றிதழை உங்களுக்கு கொடுப்பாரு. இது நீங்க இப்படி பண்ற ஒரு ப்ரொசீஜர். இதுதான் பேசிக்கான எல்லா விஷயத்துக்கான ஸ்ட்ரக்சர். இறப்பு சான்றிதழை எப்படி நம்ம அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி இந்த டெத் சர்டிபிகேட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இதை டைரக்டாவே அந்த பதிவாளர்கிட்டயே போய் நீங்க இறப்பு சான்றிதழ் சர்டிபிகேட்டை வாங்கிடலாம். இல்லைன்னு சொன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. அது இப்ப நம்ம டெக்னாலஜி காரணமா ஆன்லைன்லயே கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த சான்றிதழை. சோ எப்படி ஆன்லைன்ல நம்ம டவுன்லோட் பண்ணணும் இப்ப பார்க்கலாம். உங்க லேப்டாப்ல பிசிலயோ வந்துட்டு கூகுள் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு டவுன்லோட் டெத் சர்டிபிகேட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் 4 ஐகான் பாப்அப் ஆகும் ஸ்கிரீன்ல. அதுல வந்துட்டு பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அபவுட் அஸ், ஆர்பிடி ரூல்ஸ், சர்டிஃபிகேட் டவுன்லோட், ஃபார்ம்ஸ், FAQஸ்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த சைட்டோட நேம் வந்து crstn.org/birth-death.tn அப்படிங்கிற சைட்டில் வந்துட்டு இதெல்லாம் பாப்அப் ஆகும். சர்டிஃபிகேட் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் அங்கே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஜெண்டர் ஆஃப் த டெட் பர்சனை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அவர் வந்துட்டு மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் மேல்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவர் இறந்து போனாருங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. கிருஷ்ணகிரின்னு ஒரு எக்ஸாம்பிள், கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரி, கரூர்னா கரூர், திண்டுக்கல்னா திண்டுக்கல், அந்த மாதிரி. இப்போ திண்டுக்கல்னு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் இறந்தாரா வீட்டில் இறந்தாரா அப்படிங்கிற ஆப்ஷன் 2 கொடுத்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் நீங்கள் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஹியர் டு சர்ச் ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? வந்துட்டு கொல்லாப்பட்டி HHCனா ஆலம்பாடியில் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த டேட்ல இறந்தாருங்கிறதும் தெரியணும். வந்துட்டு 4th மார்ச் 2026 அவர் இறந்துருக்காருன்னா அதை இங்கே கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு கொடுங்க. எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு இருக்கோ
அந்த மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்துட்டு வரும் அந்த மொபைல் நம்பருக்கு. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓடிபியை வந்துட்டு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த நம்பர் 5 டிஜிட் நம்பர் வந்துட்டு ஓடிபி வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு வரும் 17387. இதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் இங்கே வந்துட்டு இருக்கும், நம்பர் வெரிஃபைட். இந்த நம்பரை வந்துட்டு சர்ச் பண்ணுங்க. இதில் அதாவது டைப் பண்ணணும். இந்த நம்பர் இங்கே ஆல்ரெடி வந்துடுச்சு, அதனால் நீங்கள் இதை டைரெக்டாக இங்கே டைப் பண்ணணும். 3714284 நம்பர் இங்கே டைப் பண்ணிட்டு வியூன்னு வந்துட்டு கொடுங்க. வியூன்னு வந்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அப்படிங்கிற இது வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ளே ஆகும். இதில் நீங்கள் யாரை வந்துட்டு இறந்துருக்காங்களோ அவங்க சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் வந்துட்டு பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது டெத் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. டெத் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் வாங்க வேண்டியது வாரிசு சர்டிஃபிகேட், அதாவது லீகல் ஹையர் சர்டிஃபிகேட். இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்துட்டு இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டைட்டில்ஸோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை வெஹிக்கிள் ஆர்சியோ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா tnesevai.tn.gov.in போயிட்டு அங்கே தேவையான டெத் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறமா செல்ஃப் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அஃபிடேவிட், அதாவது 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடேவிட் மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த நான் சொன்ன வெப்சைட்டில் போட்டிங்கன்னா 15 to 30 days, அதாவது 15லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். இதை வந்துட்டு விஏஓ, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்துட்டு வெரிஃபை பண்ணுவார். இப்போது பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு RBI 2026 சிம்பிளிஃபைட் கைட்லைன்ஸ் படி 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். இப்போது உங்களுக்கு அந்த இறந்தவருக்கு வந்து நாமினி இருந்தாங்கன்னா அந்த நாமினி வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸை அவங்களோட அந்த இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட்டும் அப்புறமா அவங்களோட கேஒய்சி வச்சு அவங்களோட ஃபண்ட்ஸை வாங்கிக்கலாம். இதுக்கு லீகல் சர்டிஃபிகேட் தேவையில்லை. இப்போது நாமினின்னு யாருமே இல்லை. 15 லட்சம் வரைக்கும் ஒரு சிம்பிளிஃபைட் டாக்குமெண்ட் பேஸ், அதாவது டெத் சர்டிஃபிகேட், லீகல் சர்டிஃபிகேட், அப்புறமா இண்டெம்னிட்டி பாண்ட் வச்சு 15 லட்சம் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபண்டை கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 15 லட்சத்துக்கு மேலேனா சக்ஸஷன் சர்டிஃபிகேட் சிவில் கோர்ட்லேருந்து தேவைப்படும். இப்போ இன்சூரன்ஸ் இல்லைனா பென்ஷனை எப்படி மாற்றுறதுனா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கம்பெனியில் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபை பண்ணணும் இந்த மாதிரி அவர் இறந்துட்டாருன்னு. அடுத்தது அவங்க வந்துட்டு ஒரு கிளைம் கிட்டுன்னு ஒன்று அனுப்புவாங்க. அதில் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரிஜினல் பாலிசி, டெத் சர்டிஃபிகேட், அப்புறமா நாமினியோட பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும். இப்போது ஃபேமிலி பென்ஷன், அதாவது கவர்மெண்ட்டோட ஃபேமிலி பென்ஷன் எடுக்கணுன்னா ஃபார்ம் 14, அதாவது நீங்கள் ஃபார்ம் 14 கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அதை வந்துட்டு நீங்கள் இறந்தவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாரோ அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 2026 ரூல்ஸ் டிஏபிஎஸ் படி ஃபேமிலி பென்ஷனருக்கு 60%, கடைசி பென்ஷன்லேருந்து 60% கிடைக்கும்.